தந்தை மைந்தன் தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமேன். இந்த காலை நேர சிந்தனைக்காக திறந்துள்ளப்பட்ட திருமறை பகுதி யாக்கோபு திருமுகம் 4ஆம் பிரிவு 17ஆம் திருமொழி. நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பொதுவாகவே இந்த உலக வாழ்வில் எவ்வளவற்றையோ பாவம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற நமக்கு இதுவும் பாவம் என்கின்ற மிகப்பெரிய உந்துதலையும் அழுத்தத்தையும் முன்வைக்கிறார் யாக்கோபின் திருமுகம். பொய் கூறுவது பாவம், புறங்கூவது பாவம், தீங்கு நினைப்பது பாவம், தீங்கு செய்வது பாவம், தீய வார்த்தைகள் பாவம், தீயதோடு நடப்பது பாவம் என்றெல்லாம் பாவத்துக்கு பல பட்டியல்கள் போட்டு வைத்திருக்கிற நமக்கு நன்மை செய்யாதிருப்பதும் பாவம் என்பதை குறித்து யாக்கோபு அழகாக எடுத்து காட்டுகிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம் என்று சொல்கிறார். இந்த உலக வாழ்வில் இன்றைக்கு சுயநலத்தோடு வாழுகிற எண்ணங்கள் மனிதருக்கு மத்தியில் அதிகமாகி கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட சுயநலங்களோடு வாழ்வது கூட பாவமாகவே பார்க்கப்படுகின்றன. பிறநலம் கருதாது, பிறருக்கு உதவாது, பிறரோடு கூட பகிராது இருக்கிற ஒரு உலக வாழ்வு அது பாவத்துக்குரிய வாழ்வாகவே பார்க்கப்படுகின்றன. எனவே நமக்கு நன்மை செய்வதற்கான வாய்ப்புகளும் சூழல்களும் திராணிகளும் இருக்கிற பொழுது அதை எப்படியும் செய்துவிட வேண்டும் என்கிற எண்ணோட்டங்கள் நமக்குள் எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் மறக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் மறுக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருக்கு எதிரான பாவங்கள் விளைவிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோம். எனவே ஒருவருக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அவர் செய்யாமல் இருப்பது பாவம் என்பதை மீண்டும் தூய் யாக்கோபினுடைய இந்த திருமுகம் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. வாய்ப்புகள் வருகிற பொழுது, சூழல்கள் கிடைக்கிற பொழுது, எப்பொழுதெல்லாம் நமக்கான நன்மை செய்வதற்கான சூழ்நிலைகள் அமைகிற பொழுது அதை உடனே செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துவோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு சூழலுக்குள்ளாக நம்மை வழிநடத்துவோம். அந்த சிந்தையோடு இந்த நாளை தொடரும். கண்களை மூடி கடவுள் நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புமிக்க ஆண்டவரே, நன்மை செய்வதற்கு ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுதும் அதை செய்வதற்கான வாய்ப்புடையவளாகவே எங்களை மாற்றும். அந்த சிந்தையோடு, அந்த நல்ல எண்ணங்களோடு தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் சாமி. ஆமென்.